என்னங்க சின்னதா, கோவம் போயிடுச்சா இல்லையா? முகத்துல ஒண்ணுமே தெரியல. போச்சு போச்சு. அப்பாடா, இப்பதான் எனக்கு மூச்சே வந்த மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணு, இனிமே இப்படி பண்ணாத, ஓகேவா? எதுக்கு பண்ண போறேன்? மாமா தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையே. ஆனா நீ சொன்ன மாதிரி உண்மையிலேயே அப்பா இப்படி ஒரு ட்விஸ்ட் அடிப்பார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை புளிமுட்டை. அப்பா உண்மையிலேயே வேற லெவல் தான். ஓய் புளிமுட்டை, என்ன யோசிச்சுட்டு இருக்க? மாமாவோட இந்த முடிவை நினைச்சு சந்தோஷப்படுற அதே நேரத்துல மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில கொஞ்சம் பயமாவும் இருக்குங்க சின்னதா. பயமா? எதுக்கு? ஆமா, மாமா சும்மா இருந்தவங்கள உசுப்பேத்தி விட்ட மாதிரி இப்ப ஒரு முடிவு எடுத்ததுனால பெரியத்தானும் அத்தையும் மாமா மேல இப்ப பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதுக்கு பழி வாங்குற மாதிரி அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மாமாவை அசிங்கப்படுத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் வேணாலும் போவாங்க. அத்தை சவால் விட்ட மாதிரி ரம்யாவை பெரியத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மாமாவை சம்மதிக்க வைக்கிறதுக்காக இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன திட்டம்லாம் போடுவாங்கன்னே தெரியாது. அதனால மாமாவுக்கு எங்க இருந்து யாரால எப்ப என்ன ஆபத்து வரும்னே சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சின்னதா. நீ ஏன் சும்மா பயந்து தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க? அப்பாவுக்கு எதுவும் ஆக நான் விட்டுற மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுற மாட்டேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம். இந்த கல்யாணம் நடக்கிறது சரவணனுக்கும் நல்லதில்லை, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்லைன்னு நினச்சிதான் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு போராடணும். அப்பாவே இந்த கல்யாணம் வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்காரு. ரம்யாவும் சரவணனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு தான் முடிவு எடுத்திருப்பாளோன்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? எனக்கு ஒன்னும் அப்படி தோணலங்க சின்னதா. ரம்யா அவ்வளவு சாதாரணமா இந்த விஷயத்தை விட மாட்டா. ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நடத்ததான் பாப்பா. ஒருவேளை ரம்யாவே யோசிச்சாலும் ரம்யா கிட்ட பேசி அத்தையும் பெரியத்தானும் அவ மனசு மாற விட மாட்டாங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தியே ஆகணும்னு எல்லா வழியிலயும் கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க. அத்தை தான் சவால் விட்டு சபதம் போட்டிருக்காங்கல்ல, இனிமே அவங்க அந்த சவால்ல ஜெயிச்சு அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக என்ன வேணாலும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கவனமா இருக்கணும் சின்னதா.